Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கொலை செய்யப்பட்டவரின் இறுதி ஊர்வலத்தில் ஏற்பட்ட தகராறில் காவல் ஆய்வாளர் படுகாயமடைந்தார். வத்திராயிருப்பு அருகே கூமாப்பட்டி சர்ச் தெருவைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் கொலை செய்யப்பட்டார். இதனை அடுத்து முத்துக்குமாரின் இறுதி ஊர்வலத்தின் போது கண்ணில் பட்ட இருசக்கர வாகனங்களையும் கடைகளையும் ஊர்வலத்தில் சென்றவர்கள் அடித்து நொறுக்கியதால் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கல்வீச்சில் வத்திராயிருப்பு காவல் ஆய்வாளர் படுகாயமடைந்தார். தமிழகத்தில் கலவரங்களே இல்லை என பொம்மை முதல்வர் சொல்லி வரும் நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் காவலர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் விமர்சித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே புதிதாக அமைக்கப்பட்டிருக்கும் 4 வழிச்சாலை பயன்பாட்டுக்கு வருவதற்கு முன்பே சேதமடைந்து காணப்படுகிறது. பின்னலூர் பகுதியில் விக்கிரவாண்டி தஞ்சை 4 வழிச்சாலை பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பகுதியில் உள்ள உயர்மட்ட பாலத்தின் அருகில் புதிதாக அமைக்கப்பட்ட 4 வழிச்சாலையில் விரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதுகுறித்து பலமுறை சுட்டிக்காட்டியும் நெடுஞ்சாலைத்துறை அதனை கண்டுகொள்ளவில்லை என இப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து சாலையின் தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் மதுபோதையில் காரை தாறுமாறாக ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். நாடார்மேடு காளியப்ப கவுண்டர் வீதியைச் சேர்ந்த யுவராஜ் போதையில் காரை ஓட்டிச் சென்று சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் மற்றும் நறுமண திரவியங்கள் விற்பனை செய்யும் கடை மீது மோதி சேதப்படுத்தியுள்ளார். தாறுமாறாக ஓடிய கார் சாலையோரம் நின்றிருந்த லாரியின் மீது மோதியதில் காரின் முன்பகுதி முழுவதுமாக சேதமடைந்தது. இந்த விபத்தில் சுமார் 1 லட்சம் மதிப்பிலான நறுமண திரவியங்கள் சாலையில் கொட்டி வீணானது. விளம்பர ஸ்டாலின் ஆட்சியில் மது விற்பனை தலைவிரித்தாடுவதால் இதுபோன்ற விபத்துக்கள் நடப்பதாக பொதுமக்கள் விமர்சனம் செய்துள்ளனர். தென்காசியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த அதிமுக ஆட்சியில் தென்காசியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டுவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தன. ஸ்டாலின் அரசு அமைந்த பிறகு எஞ்சியிருக்கும் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது பணிகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இதனால் 119 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் இந்த கட்டிடம் பாழடையும் நிலையிலும் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் மாறியிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செயலற்ற ஸ்டாலின் அரசு இந்த கட்டிடத்தை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பழைய இரும்புக்கடை குடோனில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. செங்கம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் காதர் பாஷா என்பவர் பழைய இரும்புக்கடை நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் அதிகாலை இரும்பு குடோனில் திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. இந்த சம்பவம் குறித்து தகவலறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் குடோனில் வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் முழுவதும் எரிந்து நாசமாயின.